உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தற்போது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தன்னுடைய சொந்த இல்லமான தங்காளி பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஹோல்டன் இல்லத்தில் தங்கி குடியேறி வருகின்றார். இப்படி இருக்கின்ற நிலையில் கொழும்பு கோட்டை நுகேகுட பகுதியில் உள்ள வீடொன்றில் தற்போது வாடகைக்கு தங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய வரப்பிரசாதங்கள் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டிருந்தது. இதன்படி ஜனாதிபதிகள் எல்லோருமே உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேறி இருந்தார்கள். உத்தியோகபூர்வமாக வீட்டை மஹிந்த கையளித்ததற்கு பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கொழும்பில உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை வழங்குவதற்கு பல்வேறு தரப்பினரும் போட்டிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அவருக்கு அதில் பெரிய அளவில் விருப்பம் இருக்கையில் அப்ப தன்னுடைய சொந்த ஊருக்கே அவர் திரும்பி போயிருந்தார். ஆனாலும் கூட அவர் அரசியலில் இருந்து விடுபட்டாலுமே கூட அவருடைய மக்கள் அவரை கைவிடவில்லை. தற்போது வரையில் மக்களினுடைய அன்பும் ஆதரவும் அவருக்கு கிடைத்த வண்ணமே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதோட மஹிந்த தான் ஆட்சியில் இருக்கும் போது அதிக நேரத்திலே மக்களுக்காக செலவிட்டதாகவும் சொல்லியிருந்தார். அதனாலதான் தான் இந்த ஆட்சியை விட்டு வெளியேறி இருந்தாலும் கூட மக்கள் தன்னோட அதிக நேரத்தினை செலவிடுவதாக சொல்லியிருந்தார். அண்மைய நாட்களிலே நான் தன்னுடைய பேஸ்புக் வலைத்தளத்துல சொல்லியிருந்தார், சமூக வலைத்தளத்துல குறிப்பிட்டிருந்தார். இப்படி இருக்கின்ற நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. அப்ப இப்ப இந்த மருத்துவ வசதிகளை பெறுவதற்காகத்தான், மருத்துவ வசதியை பெறுவதற்கு இலகுவாக இருக்கும் என்று சொல்லித்தான் அவர் இந்த கொழும்புக்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட குறிப்பாக தனது அரசியல் பயணத்தை மீண்டும் அவர் ஆரம்பிக்க இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுகிறது. இப்போ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த கொழும்புல தங்கியிருக்கிற வீடு அவருடைய வீடு இல்ல, நண்பருடைய வீடு குத்தகைக்கு வாங்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் பேச